நேற்று தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 11/2/2025 எங்கள் வீட்டுக்கு 3வது பர்த்டே. அதாவது நாங்கள் சொந்த வீடு கட்டி 3வது வருஷம் காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த முருகனோட அருளாலையும் குலதெய்வத்தோட அருளாலையும் நாகமணி தேவி அருளாலையும் வந்து நல்லபடியாக வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் வந்து பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்த்டேனால கேக் வெட்டுவோம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு வீட்டோட பர்த்டேக்கும் வந்து கேக் வெட்டணும்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சுருந்தேன். அதுபடி வந்து பார்த்திங்கன்னா 3வது வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கும் கேக்கு வெட்டியாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தான். அது சொந்த வீடாக இருந்தப்பையும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது போயிட்டு வந்தால் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அதே மாதிரி என் வீட்டில் இருக்கிற சுதந்திரம் வேறு எங்கேயுமே வராது. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் மட்டும்தான் நான் உண்மையான முகத்தை காட்ட முடியும். என்னுடைய கோபம், சிரிப்பு, அழுகை, துக்கம், சந்தோஷம் எல்லாமே மறைக்காமல் காட்டுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசாட்சிக்கு அப்புறம் நம்ம இருக்கிற வீடு, நம்ம இருக்கிற ரூம். அதுதான், அதுக்கு தான் தெரியும் எல்லாமே நம்மளை பற்றி. நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அப்புறம் அந்த வீடு தான். அதனால தான் வீடு வந்து கோவில் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நாங்கள் இந்த வருஷம் வாங்கின கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தில் நம்ம வீட்டோட பர்த்டே வரனால இன்னைக்கு வந்து முருகனை வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தைப்பூசத்துக்கு நாள் நைட்டே வந்து நான் வந்து வள்ளி தெய்வானோட என்கிட்ட முருகன் வந்து இல்லை சிலை. அதனால வந்து வள்ளி தெய்வானோடய வந்து சிலை வாங்கியாச்சு. முருகனும் வந்து ஹாப்பியாக இருப்பார். நானும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வீட்டோட பர்த்டே வந்ததுனால சொல்கிறேன், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. சொந்த வீடு கண்டிப்பாக வந்து அமையும். எல்லோரும் நல்லபடியாக வாழ்வோம். தேங்க்யூ.